மே 12 to 18 முள்ளிவாய்க்கால் அந்த துக்க நினைவுகள் இருக்குல்ல, இனப்படுகொலை நடந்துச்சுல, அதை நினைவு கூறுறது அன்னைக்கு மே 18. அவங்க 12ஆம் தேதியிலேருந்து அந்த ஒரு வாரம் அனுசரிக்கிறாங்க. 4,50,000 மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைக்கே இலங்கை மக்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு அங்கே அவங்க வாழ்கிற இடத்துல அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கணும், சுதந்திரமாக அவங்களோட வாழ்க்கையை வாழணும். அதுக்கு இங்கே அவங்களுக்கு சார்பாக இருக்குல்ல கட்சிகள், நாம் தமிழர் கட்சியாக இருக்கும், தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சில கட்சிகள் அதுக்காக ஏதாவது பண்ணணும். ஆனால் அவங்க நாங்கள் ஒரு கட்சி வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்காண்டி இங்கே இருக்கிற நடிகர்களை, அரசியல்வாதிகளை எல்லாரையும் வசைப்பாடிக்கிட்டே தான் தங்களோட பொழுதை ஓட்டுறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க, அது சரியான செயல்களை அவங்க செய்கிறதில்ல. இலங்கை தமிழர்களுக்காக சரியான செயல்களை செய்கிறதே கிடையாது, வேற ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தங்கள் இருப்பை நிரூபிக்கிறதுக்காண்டே. எனக்கு என்னமோ தெரில, எனக்கு மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி தான் ஞாபகம் வரும். மே மாதம்னாலே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சின்ன போஸ்டர் பார்த்தேன். இதில் தேடிட்டு இருக்கும்போது, கூகுளில் தேடிட்டு இருக்கும்போது அதில் சீமானோட ஃபோட்டோ போட்டு அவர் சொன்னதாக போட்டிருக்கு. ராஜீவ்காந்தி என்ன பெரிய தியாகியா, போபர்ஸ் பீரங்கி ஊழல் பண்ணியிருக்காரு, போபால் விஷவாயு கசிவில் மக்கள் இறந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. சரி, போபர்ஸ் பீரங்கி ஊழல் அது என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். 1985 இந்திரா காந்தி அம்மா மறைவுக்கு பின்னாடி ஸ்வீடனில் இருக்கிற போபர்ஸ் அப்படின்ற நிறுவனத்திட்ட இருந்து நம்ம இந்தியாவுக்கு இராணுவத்துக்கு 400 பீரங்கி வாங்கியிருந்திருக்காங்க. அந்த பீரங்கி வாங்கிறதுக்கான செலவு 1437 கோடி. அதை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போடணும்ல அவங்கக்கிட்ட. அதுக்காக அந்த நிறுவனம், போபர்ஸ்ன்ற அந்த நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் 64 கோடி, அன்றைய மதிப்பில் 64 கோடி லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தியை இந்து பத்திரிகையும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் சொல்லியிருக்கு. அதை வெளிப்படுத்தினவர் விபி சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி அவர்களோட அமைச்சரவையில் உள்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த விபி சிங் அவர்கள் தான் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடு அவர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. அதோடு அவர் கட்சியிலேருந்து அவரே விலகிட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். இந்த பீரங்கி ஊழல்னால ராஜீவ்காந்தி அவர்கள் தோத்துட்டார், ஜெயிக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் விபி சிங் அவர்கள் தான் அடுத்த பிரதமராக வந்தார். யாரோட ஆதரவில் வந்தார்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவில் தான் அவர் பிரதமராக வந்தார். அவர் பிரதமராக இருந்த காலத்தில் அவர் நிம்மதியாக பிரதமராக இருக்க விடலை. நிறைய பிரச்சனைகள் அவர் டீல் பண்ணியிருக்காரு. அது தனியாக யாருன்னா தேவைன்னா விபி சிங் ஆட்சி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் மெயினாக அதில் உள்ள குற்றவாளின்னு ஒருத்தரை சொல்லியிருக்காங்க, ஒட்டாவியோ குவாத்ரோச்சி அப்படின்னு இத்தாலியை சேர்ந்தவர். அவர் ராஜீவ்காந்தி அவர்களோட நண்பர் அப்படின்றத இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ராஜீவ்காந்திக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது அப்படின்றத இதில் பேசப்படுகிற விஷயம். இந்த வழக்கு 1990 தான் பதிஞ்சிருக்காங்க. 99 குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 எல்லாரும் விடுதலை பண்ணிட்டாங்க. 2018 சிபிஐ மேல்முறையீடு பண்ணிச்சான். 2005 விடுதலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு சிபிஐ மேல்முறையீடு பண்ணால ரொம்ப காலதாமதம் சொல்லிட்டு நிராகரிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ ஆனால் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு ஒரு ரீசனில் வேறு ஒரு வக்கீல் இந்த வழக்கை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காரு. அதனால அந்த வழக்கு முழுசாக முடியலைன்னு தான் அர்த்தம் ஆகுது. இப்போ இந்த ஜனவரியில் 2025 ஒருத்தர் மைக்கேல் ஹெர்ஸ்மேன் அப்படின்னு பேர், அவர் பேர் மைக்கேல் ஹெர்ஸ்மேன். அவர் 2017 இங்கே அவர் தனியார் உளவாளி போல். அவர் தனியார் துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்தவர். அங்கே துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்தவங்களோட மாநாடு மாதிரி ஏதோ நடந்திருக்கு 2017. அந்த இதில் அவர் கலந்துக்கிட்டப்போ சொன்னாராம், போபர்ஸ் பீரங்கி ஊழல் சார்ந்த பல தகவல்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ ஆனால் 1986 இவர்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க அந்த தகவல்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதுவுமே கொடுக்கலையாம். அப்புறம் இப்போ மறுபடியும் அவர்கிட்ட முறைப்படி கோர்ட்டு மூலியமாக
அமெரிக்க அரசாங்கத்திட்டே கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த ஜனவரியில். அவர் பேர் என்ன, மைக்கேல் ஹெர்ஸ்மேன் அப்படின்றவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அவர் வந்து தனியார் துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட இருக்கிற அந்த அவரை விசாரிக்கணும், அவர்கிட்ட இருக்கிற அந்த தகவல்கள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கத்திடம் நம்ம நீதிமன்றம் வாயிலாக கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த போபர்ஸ் பீரங்கி ஊழல் வந்து இந்த நிலையில் இருக்குது. இதில் எப்படி ராஜீவ்காந்தியை மட்டும் குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியும்? அங்கே யாருமே இல்லை, அந்த குற்றவாளி பட்டியலில் யாருமே இல்லாமல் அந்த கேஸை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை சார்ந்த நிறைய பேரை சொல்லணுமா இல்லையா? எப்படி ராஜீவ்காந்தின்னு அவர் பேரை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? இவர் ஒரு பெரிய அரசியல்வாதியை தன்னை காட்டிக்கிறார்ல, பெரிய ஆளுமை மாதிரி காட்டிக்கிறார்ல. அப்படி இப்போ டக்குன்னு எடுத்தங்கவுத்துன்னு சொல்லக்கூடாது. சொல்லப்போனால் இப்போ கூட வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, காந்தி என்னமோ ஒரு காந்தி, திருமுருகன் காந்தி கூட சொல்லி வச்சுருக்காரு. சுப்பிரமணிய சுவாமிலாம் இதில் சம்மந்தப்பட்டு தானே இருக்காரு அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காரு. சரி, அது முடிஞ்சிருச்சா? போபால் விஷவாயு அதை பற்றியும் கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். 2/3 தேதி போட்டிருக்காங்க. 2 நாளும் அந்த துயர சம்பவம். ஏன்னா விஷவாயுவில் 2/12/1984 அப்போ தான் அந்த விஷவாயு கசிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தெரியும் போதே அங்கே யார் முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது அர்ஜுன் சிங் அப்படின்றவர், காங்கிரஸ் தான் ஆட்சி நடக்குது அங்கே. அந்த நேரத்தில் அந்த விஷவாயு கசிகிற காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. முதலமைச்சராக அர்ஜுன் சிங் அப்படின்றவர் இருக்கார். அவருக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சு அவர் இந்த இடத்த விட்டு வேற ஒரு அவரோட இடத்துக்கு போயிட்டாராம். உயிரை காப்பாற்றிக்கிறக்காண்டி அவர் ஓடிட்டாராம். ஒரு முதலமைச்சர் தன் உயிரை காப்பாற்றிக்கிறக்காண்டி ஓடிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தை நடத்தியிருக்காருல்ல, அவர் வந்து வாரன் ஆண்டர்சன் அவரோட பேர். அவர் தான் மெயின் குற்றவாளி இதில். அவர் வந்து தலைமறைவாயிட்டார் அது இதுன்னு சொல்லி அவர் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு காரணமே வந்து அர்ஜுன் சிங் அந்த முதலமைச்சர். போபால் இருக்குல்ல, அந்த மத்திய பிரதேசத்தோட முதலமைச்சர் அர்ஜுன் சிங் தான் வந்து அதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறாங்கன்னா, அந்த வாரன் ஆண்டர்சன் அவர் போன விமானம் இருக்குல்ல, தனி விமானம், அந்த விமானத்தை ஓட்டின விமானி இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு அர்ஜுன் சிங் வந்து தான் ஆர்டர் போடுறாரு விமானத்தை இயக்குறதுக்கு, அதுக்கப்புறம் தான் நான் விமானத்தை இயக்குனேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருக்காரு. அதனால தப்பிச்சு போகிறதுக்கே அந்த மாநில முதலமைச்சர் தான் காரணமாக இருந்திருக்காரு. இந்த இடத்துல ராஜீவ்காந்தியை தான் குற்றவாளியாக காட்டுறாங்க. எப்பயுமே ஒரு தவறு அந்த சம்மந்தப்பட்ட தலைமைக்கு தெரியாமையே ஒரு தவறுகள் நடந்துடும். அவங்க ஆட்சி தானே நடக்குது, அப்போ அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. அவங்கள சார்ந்தவங்க செய்யும்போது அந்த தலைமை மேலேயே பழி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் ஒட்டிகிட்ருக்கு. இன்னும் இந்த கேஸே பார்த்தீங்கன்னா போபால் விஷவாயுவில் இந்த வருஷம்தான் பேசி வச்சுருக்காங்க. இந்த 40 வருஷமாக அந்த கழிவு அப்படியே தான் இருக்குது. அதை நீக்கிறதுக்கு எடுத்து பாதுகாப்பாக அந்த கழிவை காலி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளாகி இப்போ தான் இந்த வருஷம்தான் அது முடிவு பண்ணி 337 டன் கழிவு இருக்கான். சரிங்களா, 40 வருஷமாக அந்த கழிவு அகற்றப்படாமலே இருந்திருக்கு. 337 டன் கழிவு 153 நாளில் வந்து அழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. கொஞ்சம் வேகமாக அழிக்கணும்னு நினச்சா 51 நாளில் அழிக்கலாம், எது பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தில் அந்த போபால் விஷவாயு கழிவு இருக்குல்ல, அந்த அங்கே இருக்கிற அந்த கழிவுகளை வந்து இந்த வருஷம்தான் அழிக்கவே போகிறாங்க. போபால் விஷவாயுனால் உயிரிழந்தவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை அந்த நிறுவனம் கொடுக்கவே இல்லையாங்க. கோர்ட்டு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணுது, அது எங்களால் தர முடியாதுன்னு சொல்லி இழுபறி நிலையிலே இன்றைக்கி வரைக்கும் இருக்குதான். அது நடந்து 40 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க.